எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. பாஜக மேல அதிருப்தியில் இருந்தார். எனக்கும் பாஜக தேசிய தலைமைக்கான எண்ண ஓட்டம் சரியா இல்லைன்னு சொல்றாரு சார். 18 மாதங்களா அதிருப்தியில் இருந்தார். இல்ல அது குறித்து நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அது குறித்து நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. அண்ணாமலை இழப்பு நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல. இது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மாநில மொழியில பேசுவதில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. மக்கள் பிரச்சனை பேச முன் வர்றதில்ல. பாரத நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் தமிழை பற்றியும் தமிழ் மக்களையும் பற்றியும் தமிழின் பெருமையை பற்றியும் பேசியிருக்கார். இப்போது கூட நமது செப்பேடுகளை கூட மீட்டு வந்திருக்கிறார். தமிழ் மக்கள் மீது பாரதிய ஜனதா கட்சியும் என்றும் ஒரு அக்கறையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல அதை பத்தி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. இப்ப கட்சி யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு கட்சி இயக்கம் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அது அவருடைய உரிமை. அது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. பிராந்திய கட்சிகளுக்கு பிராந்திய மக்களின் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. தேசிய கட்சி பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இல்ல அது ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா பிராந்திய கட்சிகளுக்குன்னு இல்லை, நமது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர பிராந்திய கட்சிகளுக்கு முக்கியம் கொடுக்க பிராந்தியத்துக்கு அதாவது மாநில அளவிலான உரிமைகளுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. மாநில எப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எல்லா சாலைகளும் போடப்படுகிறது, எல்லா விமானங்களும் போடப்படுகிறது, எல்லா நிதிகளும் தரப்படுகிறது. ரேஷன் கடையில் உள்ள எல்லா பொருட்களும் இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி மத்திய அரசு தான் கொடுக்கிறார்கள். அண்ணாமலையில பாதிப்பது எந்த விதமான பாதிப்பும் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நடத்தப்படுகின்ற அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு என்னுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக நானும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களும் வருகை தந்திருக்கிறோம். ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சிறப்பான முறையிலே செயல்பட்ட பொழுதுதான் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு சமுதாய அமைப்புகளும் தமிழகத்திலே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுது 1/12/2020 அன்றும் அதேபோல 7/12/2020 அன்றும் அறிக்கையின் மூலமாக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். தமிழகத்திலே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒரு கமிஷன் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அரசாணை எண் 99 படி 21/12/2020 அன்று ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஏ குலசேகரன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்படும் என்று அரசாணை வெளியிட்டார். அரசிற்கு ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உரிய ஆலோசனைகளை இந்த குழு 6 மாத காலத்திற்குள்ளாக அரசிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த குழுவானது கமிஷன் செயல்பட தொடங்கியது. குழுவினுடைய தலைவராக மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ குலசேகரன் அவர்கள் தலைமையில் அந்த குழு செயல்படுவதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அலுவலகம், வாகன வசதி, அலுவலர்கள், அலுவலக உதவியாளர்கள் என்று அனைத்து விதமான கட்டமைப்பையும் ஏற்படுத்தி அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு சிறப்பான முறையிலே அந்த கமிஷன் செயல்பட தொடங்கியது. செயல்பட தொடங்கியவுடன் தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடைபெற்ற பின்பு இதனுடைய பதவி காலம் 6 மாத காலம். அடுத்து வந்த திமுக ஆட்சி அந்த குழுவினுடைய பதவி காலத்தை நீட்டித்து தந்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் பதவி நீட்டிப்பு வழங்காத காரணத்தினால் அந்த கமிஷனுடைய பதவி காலம் காலாவதி ஆகிவிட்டது. அந்த குழு தொடர்ந்து செயல்பட்டிருந்தால் அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாணையின் அடிப்படையில் தமிழகத்திலே ஜாதி வாரியான கணக்கெடுப்பு மாநில அரசின் மூலமாக நிச்சயமாக கணக்கெடுப்பு நடத்தி இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை வலியுறுத்தி கூட 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலின் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியில் கூட மத்திய அரசு அறிவித்துள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில்
தமிழகத்திலே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலேயே ஒரு வாக்குறுதியை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழகத்திலே ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போதைய அரசு இந்த கணக்கெடுப்பு நடத்துறது எப்படி வலியுறுத்த போறீங்க? அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். தேர்தல் அறிக்கையிலேயும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அரசு ஜாதிவாறு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பொதுச் செயலாளர்கள் இதற்காக குரல் கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அதனுடைய தலைவர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் சமுதாய தலைவர்களையும் அழைத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்பட வேண்டும், ஏன் அனைத்து மக்களுக்கும் சமூக நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து மிக ஆழமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், சாதிவாரி கணக்கெடுப்பை வேண்டி நிற்கின்ற சமுதாய தலைவர்கள் அனைவர்களும் தங்கள் கருத்துக்களை மிக ஆழமாக பதிவு செய்திருக்கிறார்கள். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தனது தேர்தல் அறிக்கையிலும் தாவேக ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை ஜூன் மாதம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையின் இந்த அறிவிப்பு இடம்பெற செய்து மானிய கோரிக்கைகள் விவாதத்தின் போது அதற்கான பணிகளை தொடங்குவதற்கான செயல் திட்ட நடவடிக்கைகளையும் முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவிக்க வேண்டும் என்று கோருகிறோம். ஒருவேளை அப்படி அதை செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வரவில்லை என்றால் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை சந்திப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்ற வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை செய்வார் என்று நம்புகிறோம். ஒருவேளை கடந்த கால ஆட்சியாளர்கள் போல் அறிவிப்போடு இது நின்றுவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி, சமூக நீதி இயக்கங்கள் சமூக நீதிக்காக சமநீதிக்காக எடுக்கின்ற போராட்டங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெத்தியராக நின்று போராட்ட களத்தை அமைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் எண்ணிக்கையில் குறைவான இருக்கிற சமூகங்களே அதிகாரத்தில் இருக்கிறதுனால தான் பெரும்பான்மை சமூகங்களுக்கு போதுமான இடங்கள் கொடுக்க முடியாதவர்களுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தடுக்கப்படுவதாக ஒரு பரவலான. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, எண்ணிக்கையில் குறைவாக இருந்து பெரும்பான்மை சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை தர மறுப்பது, நீங்கள் சொல்லுகின்ற எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற சமூகங்களை கொண்டவர்கள் இந்த நாட்டுடைய தீர்மான சக்தியாக இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற 90% மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை 10%த்திற்குள்ளடங்கிய சமூகங்களாக இருந்து அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இதற்கு தடை போடுகிறார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதற்கு உதாரணம், கடந்த 5 ஆண்டுகளாக சமூக நீதி பேசி, சமூக நீதி அரசு, சமூக நீதி காவலர் கலைஞர் என்று சொல்லி அவருடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற சமூக நீதி வழிவந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் அவரிடம் 5 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து வலியுறுத்தினேன். பல்வேறு கவன ஈர்ப்புகள், ஒத்துழைப்பு தீர்மானங்கள், நேரமில்லா நேரத்தில் எழுந்து கோரிக்கைகளை முன்வைத்தேன். ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் நான் பேசினேன். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாக இருந்த சமூக நீதி வழிவந்த தலைவர் கலைஞருடைய மகனாக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை 5 ஆண்டு காலம் இதை செய்ய விடாமல் தடுத்தது எந்த சக்தி? அந்த சக்தி தான் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக பெரும்பான்மை சமூகங்கள் இந்த மண்ணில் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வியும் வேலைவாய்ப்பு உரிமைகளும்
பெற்றுவிடக்கூடாது என்பதிலே குறியாக இருக்கிற சக்திகள் இங்கே அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நடிகர் விஜயையும் அப்படி அவர்கள் கையாண்டு விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நாளை இதே பாமக ஆர்ப்பாட்டங்கள் தொடர் அரசியல் பயணம் இருக்குமா சார் தொடர்ச்சியாக? இல்லைக்கா, நான் தான் சொல்கிறேனே, நான் உங்களுக்கு தெரியும் சுயமரியாதைக்காரன். 16 ஆண்டுகளுக்கு பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதியும் என்னை அழைத்து கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினார். ஆக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை உருவாக்கி கடந்த 16 ஆண்டுகளாக 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்களை ஒருங்கிணைத்து நடத்தி வருகின்ற வேல்முருகன் சமூக நீதி தளத்திலும், தமிழருக்கான உரிமை தளத்திலும், தமிழ் ஈழ விடுதலை தளத்திலும், வடவர்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்கின்ற தளத்திலும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். அந்த வகையில் நான் வளர்ந்த எனது தாய் வீடான பாட்டாளி மக்கள் கட்சியில் 1980 பல்வேறு வன்னியர் சங்கங்களையும் சமூக அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் இயற்றிய தீர்மானத்தின் முதல் தீர்மானமே சாதிவாரி கணக்கெடுப்பு தான். அதை இன்றைக்கு அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்து அவரே தலைமையேற்று தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும், தேசிய அரசியல் கட்சியின் தலைவர்களையும், பல்வேறு சமூக நீதிக்காக ஏங்கி தவிக்கின்ற சமுதாய தலைவர்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து தலைமையேற்று ஒருங்கிணைத்து இதற்கான முன்னெடுப்பு எடுத்து அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்க வேண்டும் என்கிற அந்த அழைப்பை நான் வரவேற்று தான் பங்கெடுத்துக் கொள்கிறேன். இனிவரும் காலங்களில் சமூக நீதி தளத்திலும் தமிழர் வாழ்வுரிமை தளத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி அழைக்கின்ற கூட்டங்களில் கண்டிப்பாக பங்கேற்போம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.